வணக்கம். சில மனிதர்கள் இடையூறுகளை உருவாக்குவார்கள். இடையூறுகள் சில மனிதர்களை உருவாக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ராவர்பு. இதில் இந்த ரெண்டாவது ரகம்தான் இந்த படையாண்ட மாவீரா இந்த திரைப்படம். அது என்னன்னா, ஒரு இப்படி அப்படி இல்லை, ஏகப்பட்ட இடையூறுகள் ஒரு நல்ல மனிதனை உருவாக்கி அந்த நல்ல மனிதனை நல்ல தலைவனாக உருவாக்கியிருக்கு. இடையூறுன்னா அவருக்கு வந்த இடையூறு இல்லை, ஏழை பாளைகளுக்கு வந்த இடையூறு அதுதான் அவர் ஒரு நல்ல மனிதனாக, பண்புள்ள மனிதனாக, பண்புள்ள தலைவனாக உருவாக்கியிருக்கு. அதை படத்தில் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. படத்தினுடைய சிறப்பம்சத்தில் எனக்கு பெஸ்ட்டுன்னு சொல்ல போனோம்னா, சில ப்ராவர்புகளுக்கு உலகத்தில் எல்லாத்துக்கும் எதுக்குமே ஒரு விலை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி விலை இல்லாமல் இருக்கிறதும் சில விஷயங்களுக்கு, அதாவது சில நல்ல மனிதர்களுடைய நேர்மை அப்படிங்கிறது, அதுக்கு விலையே கிடையாது. இப்போ நம்ம அமரர் ஜீவானந்தம் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் ஒரு நல்ல தலைவர், கடைசி வரைக்கும் நேர்மையாக இருந்தார், அதுக்கு விலையே இல்லை. அதே மாதிரி காமராஜர் எடுத்துக்கிட்டால், அவர் சிஎம்மாக இருந்தார். ஒரு வீட்டில் அவங்க அம்மாவுக்கு ஒரு ஃபேன் யாரோ போட்டு கொடுத்தா அதை கொண்டு போய் கட்சி ஆஃபீஸில் வச்சுட்டாரு. குழாய் தண்ணி அங்கே போய் எடுக்கிறது கஷ்டம்னு வீட்டுக்கு பைப் போட்டு அதை கட் பண்ணி விட்டார். இப்படி இவங்களுடைய நேர்மைகள்லாம் விலைங்கிறது இல்லை. அது மாதிரி தான் நம்ம காடுவெட்டி குரு அவர்கள் படம் பார்க்கும்போது அதில் தெரிய வருது. கடைசியில் பட்டு செய்தி தான், படத்தில் வர்ற செய்தி தான். கடைசியில் கடனாளியாக தான் அவர் இருந்தார் ஒழிய, அவர் இருந்த தலைமை பொறுப்புக்கு, அவர்கிட்ட எல்லாரும் பேசின டீலுக்கு எங்கேயுமே அவர் இறங்கி போகலை. அதாவது ஒற்றை மர நிழலாய் ஊருக்கு ஒருவன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏழை பாளைகளுடைய வாழ்வாதாரம், அவங்க தங்கிறதுக்கு இடம், சாப்பிட்ற சாப்பாடு, வாடுறதுக்கான வருமானம், இதுதான் அவருடைய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் போராடிட்டு இருந்தார் ஒழிய. ஸோ அந்த ஒற்றை மர நிழலாய் ஊருக்கு ஒருவன் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இது படையாண்ட மாவீரா அந்த படம் மூலமாக காடுவெட்டி குரு அவர்களுக்கு அவர்களை சரித்திரத்தில் இடம் பொறிச்சிருக்காரு நம்ம டைரக்டர் கௌதமன் அவர்கள். இப்படி அவர் பொறிச்சது மூலமாக அவரும் சரித்திரத்தில் திரையுலகில் அவருடைய பெயரும் பொறிக்கப்படுற அளவுக்கு அவ்வளோ சிரத்தை எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ நான் படமாக பார்த்தேன் அப்படிங்கிறத விட, அவர் திரைப்படமாக எல்லா அம்சங்களும் இருக்குது. அதில் வேண்டியது, படத்துக்கு வேண்டியது, பாட்டு கேட்டு ஃபைட்டு அது இதுன்னு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அவர் இது ஒருத்தருடைய சரித்திரத்தை, ஒரு நல்ல மனிதனுடைய, நல்ல தலைவனுடைய சரித்திரத்தை இயக்கியிருக்காருன்னு சொல்கிறத விட, அவருடைய இதை செதுக்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இது ஒவ்வொருத்தரும் நான் லைஃப்பில் நான் என்ன சாதித்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அவர் நான் என்ன சாதித்தேன் அப்படின்னு சொன்னால், கௌதமன் இப்போ இதில் பட பிரமாமா எடுத்த ஃபைட் அது நல்லா இருந்து, இது நல்லா இருக்கா அப்படிங்கிறது, பையன் பிரமாமா நடிச்சிருக்கான், மற்றவங்க நல்லா நடிச்சிருக்காங்க இப்படிங்கிறத, அவரும் நல்லா நடிச்சிருக்கா, அவரும் நல்லா சண்டை போட்டிருக்காரு. இது எல்லாம் தாண்டி இது ஒரு சிறப்பான செயல், ஒரு நல்ல தலைவனுடைய இதை அதை அவர் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சினிமாவாக எடுத்து அதை ஒரு சாதனையாக படைச்சதுங்கிறது ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். படம் பார்த்தப்போ எனக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு குறிக்கோள் லட்சியமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதனால் இந்த படையாண்ட மாவீரன் படம் பார்க்குறது மூலமாக ஒரு தலைவன்னா இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க, இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து மக்கள் எல்லாருமே பாராட்டுவாங்க. அவருக்கு கடைசியில் அவருடைய பிரிவின் போது எத்தனை பேர் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறது அது எப்பவுமே மனசில் ஆழமாக பதியக்கூடியது. ஸோ
படையாண்ட மாவீரன் படத்துக்காக கௌதமன் அவர்களுக்கு முழுக்க அவருக்கு படக்குழு எல்லாத்துக்கும் என்னுடைய பாராட்டுகள் இருந்தால் கூட முழுக்க கௌதமன் அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவித்து இவ்வளோ சிறப்பான படத்துக்காக ஒரு சல்யூட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.